கேப்டன்சினா இதான்னு சொல்ற மாதிரி நேத்து சென்னைக்கும் பஞ்சாபுக்கும் நடந்த மேட்ச்ல பஞ்சாப் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுவாங்க. பவர் பிளேலயே 3 விக்கெட் போயிடும். 8 ஓவர்ல 5 விக்கெட் போயிடும். பஞ்சாபுடைய பேட்டிங்கே முடிஞ்சு நினைச்சா, ஆனா ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்து நின்று இருக்க பிரியான் சாரியா மைண்ட் செட்டை மாத்தவே இல்லை. எந்த ஒரு பவுலர் வந்தாலும் டாமினேட் பண்ணாரு. டீமே ஸ்ட்ரகிள் இருக்கும் போது இவர் மட்டும் ஒரு பக்கம் நின்று தரமான செஞ்சுரி போடுவாரு. அதுக்கப்புறம் வந்த சஷாங்க் சிங்கும் ஜான்சனுமே டீமுக்கு ஒரு நல்ல ஃபினிஷ் கொடுத்தாங்க. முக்கியமா சிஎஸ்கே உடைய ஃபீல்டிங் இன்னைக்கு ரொம்ப சுமாரா இருந்துச்சு. 6 கேட்ச் விடுவாங்க. கடைசியில பஞ்சாப் 219 அடிப்பாங்க. அதை சேஸ் பண்ண சிஎஸ்கே வழக்கமா இல்லாம பவர் பிளேல 2 ஓபனர்ஸும் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் பேக் டு பேக் 2 விக்கெட் விழும். ஆனா சிவன் டூபேவும் கான்வேவும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போடுவாங்க. ஒண்ணுக்கு சலிச்சதில்லைன்னு சொல்ற மாதிரி பஞ்சாபும் 6 கேட்ச் விடுவாங்க. கடைசியில டோனி வந்து ஒரு ஃபைட்டிங் நாக் ஆடுவாரு. இதுல முக்கியமா ஸ்ரேயஸ் ஐயருடைய கேப்டன்சிக்கு ரியல்லி ஹேட்ஸ் ஆஃப். சிவன் டூபே இருக்கும் போது ஸ்பின்னர்ஸே போடல. டோனி வந்ததுக்கு அப்புறம் சகல் கொடுத்தாரு. இதுதான் கேப்டன்சிக்கான பியூர் எக்ஸாம்பிள். கடைசியில பஞ்சாப் 18 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல வின் பண்ணிடுவாங்க. நீங்க பஞ்சாபுடைய மைண்ட் செட் அண்ட் டீம் எஃபர்ட் பத்தி உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.